Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஹனி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு வந்து ஸ்பூன் மெஷர்மெண்ட் கப் மெஷர்மெண்ட் ரெண்டுமே சொல்லியிருக்கேன். மெஷரிங் கப் எல்லாத்தையுமே இருக்காது. அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பூன் மெஷர்மெண்ட் ஈஸியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கேக் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் வந்து செய்ய போகிறீங்களோ அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை, அதனால A4 ஷீட் பேப்பர் சேர்த்து அதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தால மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இது வந்து 12 டேபிள் ஸ்பூன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இது வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூன் கணக்கில் வந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ஆயில், தயிர், சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு, கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு வந்து 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கில் பார்த்தா 24 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த கட்டி வந்து போகிறது வரை நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நான் மறுபடியும் மீதி இருக்கிற மாவு வந்து சேர்த்து சலிச்சுக்கிறேன். இது கூடாலே, இந்த மாவு கூடாலே வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இவ்வளோ சேர்த்து சலிச்சுக்கலாம். சலிச்சுட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன், கட்டி எதுவும் இல்லாமல். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பால் தேவையில்லை, கொஞ்சம் திக்காக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து எடுத்து ஊற்றுனாக்கி அது வந்து நல்லா மடிஞ்சு விழணும். அதுதான் கன்சிஸ்டன்சி கரெக்டானது. இப்போ வந்து எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. நான் வந்து மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பால் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அடுத்தால நம்ம இதை வந்து எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ, பட்டர் ஷீட் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தாக்கி நம்மளுக்கு வந்து போயிடும். அதுக்காக தான். அடுத்தால ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கேக் பேட்டர் எடுத்து வச்சிடலாம். இது வந்து சரியாக ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரை ஆகும். இப்போ நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து குக் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து சரியாக 55 நிமிஷம் ஆகிருக்கு. எனக்கு வந்து கேக் நல்லா வெந்துடுச்சு. ஃபஸ்ட்டு 45 நிமிஷத்தில் எடுத்து பார்த்தேன், எனக்கு வேகலை. மறுபடியும் நான் ஒரு 10 நிமிஷம் வச்சேன். எனக்கு வந்து 55 நிமிஷம் மொத்தமாக ஆயிருக்கு. ஒரு கத்தி அப்படிலாம் ஸ்டிக் ஏதாவது விட்டு பாருங்கள். நம்மளுக்கு வந்து அந்த மாவு வந்து ஒட்டாமல் வந்துச்சுனாக்கி, அந்த கத்தியில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்து இதை ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும். அந்த பட்டர் பேப்பரை எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா இது இருக்கட்டும். அடுத்தால நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு கலருக்காக மட்டும்தான். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும்.
நம்ம அடுத்தால வந்து ஜாமுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் நான் சேர்த்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த ஜாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும். ஒரு லிக்விட் பதத்துக்கு வந்து இது வரணும். அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தால வந்து நம்ம கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணுறதுனால நான் சைடில் உள்ளதை வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைனாக்கி நீங்கள் வந்து ரவுண்டாகவே வச்சு செய்யலாம். எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணுங்கிறதுனால நான் கட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அடுத்தால இதில் வந்து ஒரு டூத் பிக் வச்சு நம்ம இதை வந்து லைட்டாக அப்படி குத்தி குத்தி விட்டுடலாம். அந்த சுகர் சிரப் இறங்குறதுக்காக நம்ம இதை வந்து பண்ணணும். இப்போ நல்லா டூத் பிக் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து சுகர் சிரப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தேவைப்படாது. ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்மளுக்கு தேவைப்படும். ரொம்ப சேர்த்தாலும் அது ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜூஸியாக இருந்தால் நம்மளுக்கு எடுக்கிறது கூட வராது. அதனால் நம்மளை வந்து அந்த கரெக்டாக எல்லா இதுலேயும் வந்து படுற மாதிரி சேர்த்துக்கோங்க, போதும். இப்போது நல்லா சுகர் சிரப் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து கிசன்ஜாம் ஆட் பண்ணிக்கலாம். கிசன்ஜாமும் ரொம்பலாம் தேவையில்லை. கரெக்டாக எல்லாத்துலேயும் லைட்டாக படுற மாதிரி அப்ளை பண்ணால் போதும். நிறைய சேர்த்துடக்கூடாது. ஏன்னா கேக்கும் நம்மளுக்கு ஸ்வீட்டு, சுகர் சிரப் நிறைய ஊற்றிருக்கோம், அதுவும் ஸ்வீட்டு. அப்புறம் கிசன்ஜாம் அது ஸ்வீட் ஆயிரும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஜாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா பரவாயில்ல. துருவின தேங்காயை வந்து வெறும் கடாயில் மிதமான சூட்டில் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அந்த ஜாம் வந்து செட் ஆகட்டும். இப்போ எனக்கு வந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஜாம் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. அடுத்தால இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நான் வந்து சுகர் சிரப் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதனால ஒரு கேக் எடுத்து அந்த கீழே உள்ள பகுதியை மட்டும் அந்த சுகர் சிரப்பில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதை வந்து டெசிகேட்டட் கோகோனட்டில் வச்சோம்னாங்க நம்மளுக்கு கீழே வந்து டெசிகேட்டட் அந்த கோகோனட் வந்து இருக்கிறது நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். ரொம்ப ஜூஸி, அதாவது ரொம்ப டிப் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப ஜூஸி ஆயிரும். அப்புறம் வந்து அது நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக படுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இது வந்து அடிஷ்னல் தான். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், இதோட நம்ம நிறுத்திடலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து சூப்பரான ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அதை விட சாஃப்டாகவே இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.